இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ் அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 130 வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் 1% பாசிட்டிவ்ல இருந்ததையும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதை விட அதிகமாக 1.3% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தரா ஃப்ரைடே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஃப்ரைடேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட விஜயதசமிக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு. இமீடியட்டாகவே பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே வந்தது. இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பனிங் லோ கிட்டே வந்துட்டு இமீடியட்டாகவே பாசிட்டிவ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மார்னிங் போன ஹையையும் பிரேக் பண்ணிருந்துச்சு. இங்கேருந்து ஒரு கிளியர் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,800 நியர் போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோவை கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அதாவது 24,656க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது டுவர்ட்ஸ் 25,142 வரை போகிறதுக்கான வாய்ப்பு எடுத்துரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் சப்ளை ஜோன் ஒன்றா இருக்கக்கூடிய 24,656 இதுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் கிளியராகவே ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதும் அது ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்டர் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க. இது ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். மார்க்கெட் மேலே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கீழே வந்து டிமாண்ட் ஜோன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே முடிச்ச பிறகு நடந்திருக்கு. அண்ட் பர்டிகுலராக சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் நடந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமாகவும் பார்க்குறோம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஹையர் ஹை ஒரு ஹையர் லோ திரும்ப ஒரு ஹையர் ஹையை கொடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ப்ரைஸ் ஃபர்தராக இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போக போதா இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் ரெண்டுமே பார்த்துடலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை யூரோப்பியன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்பில் ஆரம்பிச்சுட்டு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டையும் நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஏஷியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்பில் இருந்ததுனால நம்மளோட மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்லேயே இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பட் நாளைய பொறுத்தவரை இந்தியன் மார்க்கெட் ஹாலிடேவாக இருக்கிறதுனால அடுத்த மார்க்கெட் ஃப்ரைடே தான். இப்போ ஃப்ரைடேக்கான ப்ரெடிக்ஷன் நாளைக்கு நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ இந்த மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை வச்சு நம்ம ஃப்ரைடேக்கான வியூ கொடுக்க முடியாது. அப்போ இந்த மார்க்கெட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம், டேரெக்டாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பிசிஆர் ரேஷியோ அதான் கன்ஃபார்ம் பண்ணுது 1.24 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இன்னைய பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, கால் ரைட்டர்ஸ் ஸ்லைட்டாக வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் பெரிய லெவலில் இல்லை. இது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டரும் என்ட்ரானாங்க அப்படிங்கிறதும் அடிஷ்னல் நோட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்கு டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட வியூவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேலே போகுன்றத இந்த கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டு ஃபர்தரா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல டெக்னிக்கல் வியூவோட பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் இந்த ப்ரைஸ் எப்படி ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறதா நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் மேலே போகணும் அப்படிங்கிறதும் இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 24,920 இந்த இடத்த போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகலாம், ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷனை கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அண்ட் அந்த இடத்துக்கு போன பிறகு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்பவும் இதோட ப்ரைஸ் ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணி அப் டு இது சப்ளை ஜோன் 1 வரைக்கும் போகலாம். அது 25,145 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் இது நடக்கிறதுக்கு 2 to 5 நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த ப்ரெடிக்ஷனாக இருக்குது.
சப்ளை ஜோன் 1க்கு போயிடுச்சுன்னா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகலாம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,145 போய் ரீச் பண்ணணுங்கிறது இனிஷியல் ப்ரெடிக்ஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே போகாமல் இந்த இடத்துலேருந்து கீழே வருது அப்படின்னா அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிவிடும். அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட் மீன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும். பட் இது ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ டிமாண்ட் ஜோன் 2க்கு கீழே கன்ஃபார்மாக கீழே தான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும், அதையும் பிரேக் பண்ணலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,585 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதும், அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோவை கொடுத்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,144 வரை போகணும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் கீழே வர்ற பட்சத்தில் அது 24,821 பிரேக் பண்ணியிருக்கோம். அப்படி பிரேக் பண்ணுச்சுன்னா இனிஷியலாக 24,747ஐயும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கீழே வரும், 24,585 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஒரு கண்டினியூஸ் பாசிட்டிவ் தான், எந்த இடத்துலையும் ட்ராப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ட்ராப் ஆனால் கூட இமீடியட்டாகவே பையர் டாமினேட் பண்ணி மேலே வந்ததை பார்க்க முடிஞ்சது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 12 o'clock வரை ஒரு கிளியரான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 55,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் சைட்வேஸில் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மார்னிங் பொறுத்தவரை நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததையும், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டியை விட நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து மேலே போனதையும் பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் முடியும் போது 1.3% கிட்ட பேங்க் நிஃப்டி மட்டுமே பாசிட்டிவ்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் 700 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஸோ ப்ரைஸ் வந்துட்டு சப்போஸ் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,270 இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஜோன். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,270க்கு மேலே, அதாவது சப்ளை ஜோன் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3, அதாவது 55,828 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது அடுத்த ப்ரெடிக்ஷனாக இருக்குது. இதை பொறுத்தவரை சப்ளை ஜோன் 1க்கு மேலே, அதாவது 54,741க்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,270 வரை போகும் அப்படின்றதும், அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்த போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆயிருக்காங்க. இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க போதா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ 1.1, மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டரோட நாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் 57,000ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதும், இந்த இடத்துக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய க்ளூவாக இருக்கு. ஸோ எனிவே இன்னையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அண்ட் கால் ரைட்டர்ஸ் பெரிய லெவலில் டாமினேஷன்ஸில் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸுக்கு மாறுதோ அப்படிங்கிற அந்த வியூவை இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பட் டெக்னிக்கலாக தான் நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் அண்ட் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் அண்ட் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ப்ரைஸ் இதுக்குள்ளார தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சரியான டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் முடிஞ்சிட்டதுனால மேலே போக முடியாமல் அதே இடத்துல முடிச்சிருக்காங்க. அப்போது ஃப்ரைடே ஓப்பனிங்கே வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இமீடியட்டாகவே வந்து பார்த்தோன்னா மேலே போனது திரும்ப ஒரு சின்னதாக ஒரு ஹையர் லோவை கொடுத்து இதுக்குள்ளார ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷன்ஸ் கொடுப்போம். அது அப் டு வந்து பார்த்தோன்னா 55,841, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இடம், இந்த இடத்த வரைக்கும் போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த சப்ளை ஜோன் 1க்கு போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஹியூஜ் சப்ளைவும் இருக்குது. ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறதும் ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பிரேக் பண்ணாமல் கீழே வந்துருச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது அடுத்த ப்ரெடிக்ஷனாக இருக்குது.
சப்போஸ் இந்த மார்க்கெட்டை இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரலாம். அது அப் டு வந்து பார்த்தோன்னா 55,180 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஹை டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்க்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதை தவிர்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 55,180 பிரேக் பண்ணிச்சுன்னா தான் கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா கீழே டேர்ன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 54,508 இந்த ரேஞ்சை போய் ரீச் பண்ணும். பட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரிஸ்க்கான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ப்ரைஸ் வந்துட்டு கீழே வரணும் அப்படிங்கிறது வியூவாக இருந்தாலுமே இந்த இடத்துலேருந்து எங்கேருந்து வேணால் டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிஸ்க்கான ஏரியாக்கான மீனிங். இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணால் தான் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,226 வரை வரும். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஜோன் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,226 வரை வரலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து 55,180 பிரேக் பண்ணுற பட்சத்தில். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும் அது இங்கேருந்தே மேலே போகும் அப்படிங்கிறதும் அது இமீடியட்டாகவே 55,500ஐயும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 55,840 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் 55,180க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் 54,508ஐயும் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 54,228 இந்த ரேஞ்சு வரைக்கும் வரும் அப்படிங்கிறது ஃபைனல் ப்ரெடிக்ஷனாக நம்ம வைக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. இது நம்ம கொடுக்கக்கூடிய வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்துட்டு கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்து யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்.